ஹாய்மா. நம்ம இப்போ வந்துட்டு மனநோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனநோய் வந்துட்டு எதனால எல்லாம் வருது, எப்படி வருது, வந்தால் அதோட அறிகுறிகள் எப்படி இருக்குங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அது வந்துட்டு நிறையா பேருக்கு தெரியாது மனநோய்ங்கிறதேவும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ மனநோய் வந்துட்டு மனநோய் வந்து இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஏன்னா அவங்க உண்மையிலே பார்த்தாக்கா ஒரு பேயறிஞ்ச மாதிரியே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தோன்னா மனநோயின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லாததுனால அவங்க முகம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அகற்றின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லிட்டு. அது 100க்கு 100 உண்மை தான். ஏன்னா அந்த மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லாததுனால அவங்க முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மாதிரியா ஆயிரும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதை பார்த்தா அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவங்களோட அழகு பொலிவு எல்லாமே போயிட்டு ஒரு மாதிரியா இருப்பாங்க அவங்க. எல்லாருமே மனநோய் வந்தவங்க எல்லாருமே அந்த முகம் வந்துட்டு காட்டி கொடுத்துரும். ஆனால் அதை வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா செய்வனை செஞ்சுருக்காங்கங்கிற நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மனநோய் வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, மனநோய் வந்தவங்களுக்கு அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று முகத்தோட மாற்றம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாதமெல்லாம் ஒரு மாதிரி எரியும். திகு திகு திகுன்னு எரியிற மாதிரி இருக்கும். பயங்கர ஹீட்டான மாதிரி உடம்பெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருத்தருக்கு இப்படி கால் வந்துட்டு பாதம் வந்துட்டு திகு திகுன்னு எரியும். அப்போ என்னென்னா, ஒரு ஐஸ் கட்டி வச்சா நல்லா இருக்குமா, கூலிங்காக ஏதாவது காலில் வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். அது அப்படி ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் அவங்களால கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். அது மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு முகம் தலை அப்படி ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்குற மாதிரி, அதான் ஒரு ஹீட்டு இதாகிற மாதிரி இருக்கும். அப்படி அவங்களுக்கு அது மாதிரி தான். போய் குளிக்கலாமா, என்ன செய்யலாம், கூலிங் வேணும், அதாவது சூடு தாங்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக தான் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பே எரியிற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. ஆனால் இதில் சொல்கிற எல்லாமே ஒருத்தருக்கே வராது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். அந்த உடம்பு எரிச்சல் வரும். அதே மாதிரி நைட்டில் தூங்கணும்னா, இப்போ ஏசியில் இப்போல்லாம் எல்லார் வீட்லேயுமே ஏசி வந்துருச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ஏசி இல்லாமல் இருந்தால் அவங்களால கண்டிப்பாக தூங்கவே முடியாது. ஏன்னா அந்த கால் எரிச்சல்ங்கிறது வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு கூலிங் ஆனால் மட்டும்தான் தூங்கவே முடியும். அப்படியே அது மாதிரி ஆயிரும். இப்படி இது மாதிரி தான் அறிகுறிகள் வந்துட்டு அந்த எரிச்சல் தான் மெயினாக இருக்கும். முகம்